தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். தெய்வமே, உம்மிடம் வந்தவர்கள் யாவரும் வெற்று மனத்தினராய் வெறுமையோடு இன்றும் திரும்பியதே இல்லை. நிறைவான ஆசிரியரை பெற்றுத்தான் திரும்பினார்கள். அம்மா மாதாவும் சகோதரர்களும் உம்மை நோக்கி வருகிறார்கள். உம்மை பார்க்க ஆசை, உம்மோடு பேச ஆசை, உம்மோடு வாழ ஆசை, உம் மொழிகளை கேட்க ஆசை, உமது செயல்களை பார்த்து கேட்டு பூரிப்படைந்து மகிழ்ச்சியோடு முன் வந்திருக்கலாம். அல்லது உமக்கு வந்த எதிர்ப்புகள், கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்ட நிலை, ஊருக்குள் வராது என்கிற தடைகள், மனம் கசிந்து உம்மை பார்த்து நான் கூட இருக்கிறேன் தைரியம் சொல்ல வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, எமக்காக அம்மா மாதாவும் சகோதரர்களும் காத்து கிடந்தார்கள். வெறும் புகழ்ச்சி வார்த்தைகளை வீணாக நீர் சொல்லவில்லை. உள்ளதை உள்ளவாறே சொல்லி தாயை மகிமைப்படுத்துகிறீர். ஆண்டவரே, நாங்களும் எந்த சூழ்நிலைகளிலும் நாடி தேடி வர நல்ல மனதை தாரும். உம்மிடம் வந்தால் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தால் போதும். நீர் அனைத்தையும் பார்த்து கொள்வீர் என்று உண்மையாலுமே நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்மை தேட நற்கருணை பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்க அருள்தாரும். திவ்ய திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் பங்கெடுத்து அந்த பலியை நல்ல பரிசுத்தமான மனதோடு ஒப்புக் கொடுத்து உம்முடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். குடும்ப ஜெபத்திலும் இறைவார்த்தை பகிர்விலும் எப்பொழுதும் இணைந்து வாழ அருள்தாரும் சுவாமி.